அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில உங்களோட சமூகத்தில் வந்து நிற்க எங்களை கிருபை பாராட்டின தெய்வக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களோட பிரசன்னம் சபையை ஆளுகை செய்யட்டும். உங்களோட பிரசன்னம் இந்த விலாகம் முழுதும் நிரம்பட்டும். மேல் ஸ்தலம் கீழ் ஸ்தலத்தில் தேவ பிரசன்னம் இறங்கும்படி, ஆவியானோட மகிமையை இவர்கள் பார்க்கும்படி, ஆவியானோட பிரசன்னத்தை உணரும்படி, ஜெபித்த காரியத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிற தேவனை நோக்கி பார்க்க வந்த ஜனங்களை போகும்போது திருப்தியாக அனுப்பின தேவன். இந்த காலை வேளை வாராபா சேகா பம்மஹந்தரே பேல தூரா பாத்துரு திமஹந்தரே சபதூத ராபில பிசிகினி மம்மஹந்தரு லபதாரா. We surrender ourselves to you, my Lord. முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். என் ஆவியானவர் எடப்படுவேன். ஒவ்வொரு மீதும் தேவன் அவர்கள் சிரசின் மேல் அபிஷேகம் தங்கட்டும், அபிஷேகம் தங்கட்டும். கேட்கிறவர்களுடைய அபிஷேகம், பார்க்கிறவர்களுக்கு ஒரு அபிஷேகம். தேவ பிரசன்னத்திலே உங்களோட வார்த்தை கொண்டு வரும் ஆண்டவரே. பிதா குமாரன் இயேசு நாமத்தில் தாழ்த்து நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. சந்தோஷமா ராமேன்னு சொல்லுவோமே. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாள் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஓய்வோடு இருக்கிறவங்க அல்லேலூயா, ஜீவனோடு இருக்கவங்க அல்லேலூயா, சிரித்த முகத்தோடு அல்லேலூயா, தூங்க மாட்டேன் அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை கேட்க எப்படி இருக்குன்னா தாகத்தோடு வரணும். அல்லேலூயா. பிள்ளைகள் எதுக்கு படிக்க அனுப்புறீங்க? ஸ்கூலுக்கு பேசணும், இல்லை தூங்கிடுவேன் நான். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறோம்? படிக்க வைக்கிறதுக்கு. சொல்லுங்களேன். நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், லைஃப்ல முன்னு வரணும். சொல்லுங்களேன். நல்லா செட்டில் ஆகணும். இதெல்லாம் படிச்சாதான் வரும். அது இமைக்காக, உலகத்துக்காக, பரிசுத்தத்துக்காக, பரலோகத்துக்காக இங்க டீச்சிங்ஸ். வாரமான ஒரே ஒரு கிளாஸ் தான். அல்லேலூயா. வாரமானா உலகமா வாழ்றதுக்கு 5 நாள் கிளாஸ். ஆனா பரிசுத்தம் வாழி பரலோக போறதுக்கு ஒரே ஒரு கிளாஸ். அது என்னைக்கு? சண்டே. அதுதான் 10 காலம் ஓய்வு நாள. இவ்வளவு ஓய்வு நாள தூங்குன்னு சொல்ல, ஓய்வு நாள அப்படின்னா அந்த கிளாஸுக்கு கண்டிப்பா வரணும்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப வந்தா தான் பிளெஸிங். அப்படி வரலன்னா பிளஸிங் என்ன இருப்பீங்க? டிக்கெட்டை பஸ் கிடைக்காது. இந்த நாடகம் போட்டாங்களே, பஸ் போட வேணாம். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த மாதத்தை துவக்கத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொடுத்தேன். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனம் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். இந்த மாதத்துல கர்த்தர் சொன்னாரு, உங்களை சகலத்திலும் உங்களை புதிதாக்குகிறேன். அது சொன்னது எப்படின்னா, எழுதி வை, இது சத்தியமும் உண்மையும். அப்போ வேதம் சொல்லுகிறது, யோவான் 8ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், பணம் உங்களை விடுதலை, சொந்த வீடு, சொந்தங்கள், நண்பர்கள், வேற எதுவுமே இது ஒன்றுதான் விடுதலையாக்கும். வேதத்தை கொண்டு வந்து சொல்லுங்க, இது ஒன்றுதான் விடுதலை ஆக்கும். சத்தியம் மட்டும் தான் விடுதலை ஆக்கும். வேற எதுமோ, பணமோ, அழகோ, அந்தஸ்து, புகழோ எதுவுமே உங்களை விடுதலை ஆக்காது. இன்றைக்கு விடுதலை கொடுக்கிற ரத்தத்தை தான் இன்னைக்கு பானம் பண்ண வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் விடுதலை மாற்றமில்லை, சகலத்தையும் அவரு புதிதாக்குகிறவர். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை வியாதியோடு வந்திருந்தீங்கன்னா வெளியே போகும்போது நீங்க புதுசா போவீங்க. பழைய டிவி போகும்போது புதிய டிவியா போகும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். நம் இயேசு பின்பற்றவர்களா இருக்க வேண்டும் என்றால், நம் உலகத்துக்கு ஒரு விசேஷமாக அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற தேவன் அநேக நாமங்கள் உண்டு. சொல்லிக்கொண்டே அதுல ஒரு நாமம் அடையாளம். அல்லேலூயா.
அவர் அதிசயமானவர், வல்லமையானவர், மகிமையானவர், தாராளமானவர், இரக்கமுள்ளவர், பிரசன்னமானவர், அழகுள்ளவர், எவ்வளவு சொல்லிட்டே போலாம். அதுல ஒண்ணு, அவர் அடையாளம் உள்ள தேவனா இருக்கிறார். இயேசு பின்பற்றவர்களா இருக்கிற நாமையும் இந்த உலகத்துக்கு ஒரு அடையாளமா இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஐடென்டிட்டி. இப்போ உதாரணம் இருக்கிறாங்க, நம்ம முன்பாக ஒரு டீச்சர் இருக்கிறாங்க. உங்க மகளை எப்படி எப்படி ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க நல்ல ஃபியூச்சர் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, தப்பே கிடையாது. அவங்கவுங்க எண்ணம் தானே. நல்ல ஒரு இது இருக்கு, எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். உங்க பிள்ளை என்ன வரணும்? என் பிள்ளை டாக்டரா படிக்கணும்னு ஆசைப்படுறேன், தப்பு இல்லை. என் பின்னாடி பயில்றான், தப்பு இல்லை. ஒரு என்ன, அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க பார்க்குறேன். வந்தேன், ஏதோ பெத்து போட்டு போனல, அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு இனிஷியலோட ஐடென்டிட்டி, இனிஷியலோட ஐடென்டிட்டி கொடுங்க. அப்போ அவங்களுக்கு நீங்க ஐடென்டிட்டி கொடுக்க நினைக்கும் பொழுது பரம தேவன் உங்களை ஒரு ஐடென்டிட்டியா வைக்கணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட ஐடென்டிட்டி must be ஒரு அடையாளமா இருக்கணும் இந்த உலகத்துக்கு. இவ்வுலகத்துல உன்னோட அடையாளங்களை கெடுப்பதற்கு அநேக பேர் இருப்பார்கள். உண்மையா சொல்றேன், ஆவிக்குள்ள ஜீவத்துல நீ அப்படியே மந்தமா இருந்தா சந்தோஷப்படுவாங்க. ஆவிக்குரிய ஜீவத்துல நீ வளர்ற, பலிக்கு பெருகிறன்னா, சொந்தமோ நண்பர்களோ கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் அதை சீர்குலைக்க பார்ப்பாங்க. ஒரு உன் அடையாளமே பிசாசானவன் அந்த அடையாளத்தை அதை நிர்மூலமாக்கி அதை சீர்குலைக்க நினைப்பான். ஆனா கர்த்தர் இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால் அவரை போல அடையாளமாக மாற்ற உங்களை விரும்புகிறார். உண்மையாக சொல்லும் போது, நான் என்னோட பேக்ரவுண்ட் பார்க்கும் பொழுது, நான் ஒரு ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட்ல வந்தேன். பிதா சுதன் பரிசுத்தாவி ஆமென், இதான் தெரியும் எனக்கு. ஒன்றரை, இப்போ நம்மளா பெந்தகோஸ்து போல 3 மணி நேரம் ஆராதனை, ரோமன் கேத்தலிக்ல 1 மணி நேரத்தை ஆராதனை. அந்த 1 மணி நேரம் ஆராதத்தில் ஒருவருக்கு ஒரு சமாதானம் இருவேன்னு சொல்லிட்டு பெல் அடிப்பாங்க. அப்பதான் உள்ள போவேன், நாக்கு நீட்டுவேன், முடிச்சுட்டு வெளியே வந்துடுவேன். அதுதான் என் ஐடென்டிட்டி. அல்லேலூயா. லுங்கியை வரிச்சு கட்டுவேன், சர்ச்சுக்கும் போவேன், லுங்கியை மடிச்சு கட்டுவேன், இங்கிலீஷா பேசுவேன். அது ஒரு அடையாளம் எனக்கு. உண்மை நடா பாஸ்டர் பரிசுத்தன் இப்பதான், அது முன்னாடி லோக்கல். ஆனா அந்த லோக்கலை கர்த்தர் இன்னைக்கு முன்பாக ஒரு தேவ பரிசுத்தமான வேதத்தை சுமந்து வார்த்தை கொடுக்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை வச்சுட்டார். அல்லேலூயா. சேவியர் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. உங்களையும் கர்த்தர் அடையாளமா வைக்க ஆசைப்படுறாரு. என்னையும் ஒரு அடையாளமா வைக்கணும்னு சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மளோட அடையாளம் என்ன இருக்கு தெரியுமா? 4 கார் வாங்கிடணும், 4 வீடு வாங்கிடணும். அப்புறம் இது தான் அடையாளம் நினைக்கிறீங்க? நோ, திருப்பியே சொல்றேன், நோ. இருக்கிறவள் இருக்கட்டும், உனக்கு கொடுக்கிற அடையாளத்தோட போ, கர்த்தரோட மகிமையாக வைப்பார். அந்த பரலோகத்தின் அடையாளம், கிறிஸ்துவின் அடையாளம், கிறிஸ்துவ போல அடையாளம், கிறிஸ்துவின் சுபாவத்தின் அடையாளம், கிறிஸ்துவின் பார்வை அடையாளம், கிறிஸ்துவின் உடையின் அடையாளம், கிறிஸ்துவின் நடையின் அடையாளம், ஒரு அடையாளத்தை கொடுக்கிற தவறு இன்னைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா எனக்கும் நல்ல ஒரு மனைவியை கொடுத்து ஸ்பிரிச்சுவலா லீட் பண்ண, எல்லாத்திலும் கர்த்தர் இணைந்து செய்ய கர்த்தர் இருவரையும் ஒரு பாத்திரமாக வடிவமைத்து இன்னைக்கு அநேகர்களுக்கு கர்த்தர் ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவோட சீஷர்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இயேசு சீஷர்கள்? 12. ஜோரா சொல்லுங்க. 12. அதுல கொஞ்சம் பேர் தான் வேத வசனத்துல ஹைலைட்டடா இருப்பாங்க. நல்ல ஒரு அடையாளம் இருக்கு. வேத 12 கூட தான் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப ஹைலைட் அடையாளமா இருந்தாரு. எப்படி செத்தாராம்? கேட்கல. அது அவருக்கு அடையாளம். என்ன அடையாளம்? அவருக்கு மட்டும் இல்ல, அந்த அடையாளம் உங்களுக்கு தான். அந்த அடையாளம், நீ இது பின்னாடி போனா நீ இப்படிதான். நான் சொல்லல, அடையாளம் பேசுது. அல்லேலூயா. இப்ப இந்த கப்பு பார்த்தோன்னா சொல்லுவீங்க, பாஸ்டர் குடிக்கிற கப்பு அப்படி சொல்லுவீங்க, இது ஒரு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது அருமையான வேலையில ஆண்டவரோட கரத்தை பிரசத்துல இருக்கும் பொழுது சில காரியங்கள் சம்பவிக்க தான் செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில சமயங்கள்ல நடத்தும். அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசு நமக்கு
ஒரு அடையாளமா இருக்க வேண்டும் என்று, நம்மையும் ஒரு அடையாளமா இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு நீ ஒரு அடையாளம். அல்லேலூயா. நீ ஒரு அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவின் அடையாளத்தை ஒரு இடத்துல காண்பிக்கிறவரா இருக்கிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க ஒரு அடையாளத்தை பார்க்க முடியும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அங்க மரித்து போனவனை கொண்டு வரும்படி அடக்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் நாயின் என்ற ஊருக்கு வந்தார். அங்க பார்க்கும்போது அடக்கம் பண்ணும்படியாக ஒருவரை கொண்டு வந்தார். அங்க பார்க்கும்போது வேதவசனம் கடைசியாக பார்க்கும்போது லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இங்க அவரோட அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவள் மேல் எப்படி இருக்கிறாரா? மனதுருகிற அவர். நம்மளோட தேவன் யாருன்னு அடையாளம்? மனதுருகிற தேவன். இங்க இயேசு அவருடைய மனதுருக்கத்தை அடையாளத்தை காண்பிக்க விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நான் கிறிஸ்து என்று சொல்வது ரொம்ப இயல்பு. ஆனால் கிறிஸ்து போல வாழ்ந்து காட்டுவது ரொம்ப கடினம். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவ போல இருப்பது, சபைக்கு வருவது போவதெல்லாம் ரொம்ப இயல்பு. ஆனால் கிறிஸ்துவ போல வாழ்ந்து காட்டுவது ரொம்ப கடினம். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து உன்னோட இருப்பானால் உங்களுக்குள்ள இயேசு போல மனதுருக்கம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ பிறருக்கு ஒரு அடையாளமா இருக்க வேண்டும். மனதுருக்கம் இல்லைன்னா கிறிஸ்து உன்னோட இல்லை. மனதுருக்கம் இல்லைன்னா கிறிஸ்து உன்னோட இல்லை. நீ மனதுருக்கத்தோடு இருக்கும் போது எல்லா காரியத்திலும் உன் சொந்தமா இருக்கட்டும், உன் நண்பர்களா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், உறவினரா இருக்கட்டும், உன் அன்பை வெளிப்படுத்தி மனதுருக்கத்தை செயல்படுத்தும் பொழுதுதான் கர்த்தரோட அடையாளம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்களேன். நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு குறை சொல்ற மாதிரி இருந்தா நீ இயேசுவுக்கு அடையாளமா இல்லை. கொஞ்ச நேரத்தில் நம்ம இங்க இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ண போறோம். அப்போ அவர் அடையாளத்தை நிமித்தமாக, அவர் ரத்தத்தை நிமித்தம் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம வாங்கி பானம் பண்றோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா அவரை போல மாறணும், அவரை போல மனதுருக்க இருக்கணும்னு இயேசு விரும்புகிறார். இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, ஒரு சமயத்துல பார்க்கும் பொழுது இயேசு சீஷரோட போறார். இயேசுவை பிடிக்க வந்துட்டாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார் சொல்லுங்க? கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க, பைபிள் தெரியாதா? ஜோரா சொல்லுங்க. காதை வெட்டிட்டாங்க, ஊந்துடுச்சு. உடனே இயேசு என்ன செய்யறார்? எடுத்து ஓட்ட வைக்கிறார். அவரை கார்பெண்டரா. அவரோட மனதுருக்கம். அல்லேலூயா. அப்படிதான். யார் வெட்டு இந்த காதை? பேதுரு. பேதுரு அப்ப பயங்கரமான அவரு ஷார்ப்பான ஆளா தான் இருப்பார் நினைக்கிறேன். எடுத்தோடனே காதை வெட்டு. நான் கூட அப்படிதான். எடுத்தோன்னு அடி கூட குத்துதான். நீங்களும் கூட அப்படிதான் எடுத்திருப்பீங்க. ஆமா தானே? அப்போ இப்போ யோசிச்சு பாருங்க. பேதுரு அப்ப போன உடனே இயேசுக்கு சொன்ன உடனே, என் தலைவர் மேலே கையை வச்சிட்டான். எட்ரா பட்டயத்தை எடுத்து காதை வெட்டார். உடனே இயேசு ஒரு மனதுருக்கத்தோட எடுத்து, அப்படி இருக்கக்கூடாது, அவர் அடையாளத்தை காண்பிக்கிறார். எடுத்து ஒற்ற யாராவது நீங்க காட்டுவீங்க. இப்ப நான் இருக்கிற டென்ஷனா போறேன், ஏதோ திட்டா அடிச்சுட்டோ ஏதோ பண்ணிட்டேன், என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? செய்ய மாட்டீங்க. என்ன பாஸ்டர்ல இப்ப வெளியே ஆளு ஏதோ பண்ணிட்டாங்கன்னா பண்ணுவீங்க? வரைஞ்சு கட்டிக்கிட்டு அவனுக்கு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு, தம்பிக்கு ஃபோன் பண்ணு, அவனை கூப்பிடு, கிறிஸ்டோபரை கூப்பிடு. எதுக்கு சொல்லுங்களேன்?
அப்பா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கப்பா, ரட்சிக்கப்பட்டு போற சில அந்த சுபாவத்தோட இருக்கிறாங்க. இங்க பேதுரு குறிச்சு பார்ப்போம் சில காரியங்களை. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து உன்னோட இருப்பனால அவர் அடையாளம் இருக்கணும். இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் யார் மேல உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் வசனத்தை வாசிங்க. மலைகள் விலகினாலும், சகோதரரே சகோதரியே, இந்த நாள்ல கர்த்தர் கூட பார்த்து பேசுறாரு. மலைகளோ விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் அவரோட கிருபை உங்களை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதுமானதா இருக்கிறது. ஆனா நீ விசேஷமாக நீ என்ன போல மனதுருக்கமா ஆவியோட இரு என்று கர்த்தர் சொல்றார். உனக்கு என்னோட கிருபை நிறைய இருக்குமா, என்ன போல மனதுருக்கம் உடையதா இருன்னு கர்த்தர் சொல்றார். God is giving you everything. மனதுருக்கம் வேணும். ஒரு காரியத்தை பார்த்தா மனதுருக்கம் வேண்டும். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமானால் கூட இருக்கிறவர்கள் அதை கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. ஏதோ ஒரு பிரச்சனை கூட இருக்கு, என்ன பண்ணுவாங்க, அத சின்னத பெருசாக்கிடுவாங்க. ஆனா ஆண்டவர் தேவனோட பிள்ளைகளை தப்பித்துக் கொள்வதற்கு அவர் கிருபையை போதுமானதா கொடுத்து அவர் மனதுருக்கிறதுனால அது சரி செய்ய பார்ப்பார். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். கிறிஸ்துவின் அடையாளம் என்னன்னா, தாழ்த்தணும், மன்னிக்கணும், எல்லா காரியத்திலும் தேவனிடத்தில் ஒப்புரவாதமா இருக்கணும். தேவ சமூகத்துல அவர் சொல்றார் மனதுருக்கம் இருக்கணும். மனதுருக்கம் இயேசு எல்லா இடத்திலும் பாருங்க, இயேசு எங்கெல்லாம் போனாரோ, இயேசு எங்கெல்லாம் மன உருகினாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. எங்கெல்லாம் லாசரு கல்லறை அடக்கிட்டாங்க, மனதுருகி கண்ணீர் விட்டார். செத்து போனவன் உயிரோட வந்தான், பாடிய தூக்கின்னு போறாங்க. அவரு அதை அவர் தானா ஏத்துக்கிறார். ஐயோ, ஒருவேளை எனக்கு இந்த சம்பவம் நடந்ததா எப்படி இருந்திருக்கும். அந்த மனதுருக்கம் இயேசு கிட்ட அந்த மனதுருக்கம் இருந்தது. பாடையை தொட்டாரு, பிள்ளை எழுந்துச்சு, உட்கார்ந்த உடனே தன் தாய் கிட்ட கொடுத்தார். இதுதான் இயேசு மனதுருக்கம் அடையாளமா இருக்கிறது. அவர் சொல்றார், என்ன போல மனதுருக்கம் உடையவர்களாக நீ இருக்க வேண்டும் என்று இயேசு இந்த நாள்ல கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நமக்கு அற்புதம் நடக்க வேண்டுமா, நமக்குள்ள தேவ அன்பு மனதுருகம் இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் இயேசு எல்லா உபத்திரத்தின் வழியாக கடந்து போனபடியாகத்தான் அவருக்கு அந்த மனதுருக்கம் இருக்கிறது. ஒரு சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க இந்த வழியில போனாதான் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை பாஸ்டர் எனக்கு தலை தழுத்து மேல கடன் வந்துருச்சு, எனக்கு இதுக்கு மேல நான் உயிர் வாழ்த்து வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட போயிட்டு பயப்படாதீங்கம்மா, கர்த்தர் ஏதாவது ஒரு வழி செய்வாருன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பின்னாடி போயிட்டு பாஸ்டருக்கு சொல்லுங்களம்மா, அவருக்கு நான் ஜாலியா சொல்லிட்டு போயிடுறாரு, அவருக்கு போனாதான் அது தெரியும். நான் இப்ப சொல்றேன்னா எனக்கும் கடன் இருக்கு, கர்த்தர் தப்பு வச்சிட்டு இருக்காரு, உங்களையும் தப்பு வைப்பார். அதே போல இயேசு மனதுருக்கிறார்னா அவர் உங்களை போல நம்ம போல பாடுகளை அனுபவித்தார். அடினா அவருக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா? குத்துனா, ரத்தனா, உடம்ப கிழிக்கிறதுனா, ஆணினா, வெயிட்னா எல்லாமே தெரியும். கசப்புனா தெரியும், மரணம் எல்லாம் தெரியும். அவர் பாடுகளை சகித்தார். ஏனென்றால் நாம் இயேசு பின்பற்றும் பொழுது அந்த அன்பு மனதுருக்கம் ஆவி உள்ளவராக நம்மளை மாற்றுகிறது. ரோமர் 5 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ அன்பு நம்ம கிட்ட எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வெறுமையான இதெல்லாம் இருக்காதுல்ல,
இல்லை. இப்போ இந்த பாத்திரத்தை இங்கே வைக்கிறேன், ஒரே கப் எடுக்க, பாத்திரம் இங்கே இருக்கு, இதான் நம்ப. ஓகேவா? இப்போ இது இயேசுவின் அன்பு, ரத்தம் இருக்குது, இயேசு அன்பு இந்த பாத்திரத்தில் ஊத்துறாரு. இப்ப இந்த பாத்திரம் எப்படி ஆயிடுச்சு? என்ன எப்படி ஆயிடுச்சு? இப்போ இந்த பெருமையான பாத்திரம் ஞானமா பேசணும். நான் சொன்னேன் இது அவரோட அன்பு, அப்படிதான் சொன்னேன். அப்போ இந்த பாத்திரத்தை நற்பன, இந்த பாத்திரம் எப்படி ஆயிடுச்சு? அன்பாயிடுச்சு. சிம்பிள் லாஜிக். இப்ப திருப்பி இந்த பாத்திரத்தை இங்க ஊத்துற, என்ன ஆயிடுச்சு? திருப்பி இங்க ஊத்துற, என்ன ஆயிடுச்சு? அந்த மாதிரி மாறணுமா? உங்களதான் கேட்க சபையே, இது ஒவ்வொரு மாதமும் நம்ம வாங்கி பானம் பண்றோம். வசனம் சொல்றது ரோமர் 5:5 சொல்லு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி தேவ அன்பு, என்ன அன்பு? தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்மளோட அன்பு அவருக்கு ஊற்றப்பட்டிருக்கபடியாக நமக்கு என்ன சுபாவம் இருக்கணும்? மனதுருகிற சுபாவம் இருக்கணும் என்று இயேசு விரும்புகிறாரு. கிறிஸ்து அன்பு நமக்குள் இருந்தால் கிறிஸ்து சிந்தையாக உண்டாகிறது. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும் பொழுது, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது நமக்கு அந்த மன உருகத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நீ கஷ்டப்பட எதையும் பார்க்க மாட்டே, ஏனென்றால் மனதுருகிற கிறிஸ்து உன்னோடு இருக்கும் பொழுது எல்லாமே உன் ஆவி, ஆத்மா, மாம்சம், சரீரம், சிந்தை, எண்ணம் எல்லாமே எதை போல மாறிடுது? ஜோராவே சொல்லுங்களேன். மைக் ரொம்ப ஸ்லோவா இருக்கோ? மைக் கேக்குதுங்களா பின்னாடி? உங்களுக்கு கேக்குதுங்களா? இப்ப எப்படி மாறிடுது? நம்ம அன்பாவே மாறிடும். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எதுவுமே சொல்ல, ஆமென் சொல்லுங்கன்னு சொல்ல, அல்லேலூயா சொல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ போன மாசம் திருவிருந்து வாங்கினீங்க, அதுக்கு முன்ன மாசம் நீங்க நிஜமாவே அன்பா மாறிட்டீங்களா? ஆனா வசனம் சொல்லுது, அன்பு நாவி ஊற்றப்படுகிற போது நம்ம அன்பாக மாறணும். இப்ப நானும் அப்படின்னா, உங்க ப்ராப்ளம் சொல்லி என்கிட்ட வந்தீங்கன்னா, உங்க ப்ராப்ளம் என் ப்ராப்ளம் நினைப்பேன். சீரியஸ். உங்க ப்ராப்ளம் என் ப்ராப்ளம் நினைப்பேன். நான் நினைப்ப பார்த்திருப்பீங்க, ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால முடியல. நான் நிறைய ஊழியக்காரங்களை பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. நான் இருக்கேன், உடனே அவங்க கால் மேல காலை வைப்பேன், அவங்க கைகளை பிடிப்பேன், பாரத்தோட ஜெபம். ஏன்னா ஐ வாண்ட் இட் ஹஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு மீ. என்கிட்ட ஒரு வல்லம் அங்கே போயிருந்து அவங்க வெளியே போகும்போது வெறுமையாக போகக்கூடாது, பூர்ண விடுதலையோட போகணும்னு இயேசு அன்பு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அவர் சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்துல நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்க உள்ள வரும்பொழுது பாஸ்டர் தேடி வரல, இயேசு தேடி வரீங்க. இயேசு என்ன பிரதிநிதியா வச்சிருக்கிறாரு. உடம்பு சரியில்லைனா ஓ போயிட்டு வாங்க நல்லாயிடும் சொல்ல, அதை என் குணமா எனக்கு வழியாக எடுத்து, அந்த சரீரம் எனக்கு வழியாக பாவித்து நான் பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது தான் இயேசு அன்பு வெளிப்படும். அல்லேலூயா. இயேசு அன்பு வெளிப்படுறதுக்கு காரணம் என்னன்னா மனதுருக்கம். இயேசுவோட சாயலாக வாழ்ந்து காட்டின தேவ மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது அனைவருக்கும் தெரியும். டாக்டர் தினகரன் ஐயா எல்லாருக்கும் தெரியும். அவர் எதாயிலும்னா மனதுருகி ஜெபம் பண்ணுவார். நிறைய பேர் கூட பழகி கூட இருக்கீங்க. கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவார். வியாதியோட போன உடனே அந்த வியாதி ஏன் சுகனா, அவர் இயேசுவின் சாயல தரித்து அந்த மனதுருக்கத்தை தரித்து அதை வெளிப்படுத்தும் பொழுது அங்க ஒரு அடையாளம் நடக்குது, சுகத்தின் அடையாளம் நடக்குது. ஃபர்ஸ்ட்லாம் ஜீசஸ் கால்ஸ் இருக்கும்போது போகும்போது அல்ல ஜீசஸ் கால்ஸ் சொன்னாங்க. ஆனா இப்போ போகும்பொழுது அந்த இடத்துல போகும்போது டாக்டர் தினகரன் சாலைன்னு போட்டிருக்கா இல்லையா? அங்க ஏரியாக்கு ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. அவர் ஆரம்பத்துல உண்மையா மனதுருகினபடி அந்த பகுதியில் போகும்போது எங்க போயிட்டு வந்தீங்க, எந்த ரோடு பேர் என்ன சொல்லுவீங்க? போயிட்டு எப்படி சும்மா சாதாரணமா வந்துருச்சா? சாதாரணமா வந்துருச்சா? அடையாளமா வாழ்ந்து காட்டினார், அடையாளமாக இருந்தார். காருண்யம் அடையாளம், சும்மா வரல, அடையாளம். அவர் நல்ல சீசனாக இருந்தார். பேங்க் வேலையை விட்டார், துணிமணி கூட கஷ்டப்பட்டார், அழுது போல கடினமான வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு பிராண்டா வச்சிருக்காருன்னா அவரோட அடையாளம் சந்நிதி மகிமை வச்சிருக்கு.
நீங்க ஒரு அடையாளமா இருக்கணும் இயேசு விரும்புறாரு. அந்த மனதுருக்கத்தை கொடுக்கணும் விரும்புகிறார். நமக்கு வாங்க தெரியும் மனதுருக்கத்தை. இல்ல டீ சொல்வா சபைக்கு மனதுருக்கத்தை நமக்கு எல்லாம் என்ன தெரியும்? வாங்க தெரியும். மனதுருக்கத்தை கொடுக்க தெரியல. நீ கொடுத்து பார் மனதுருக்கத்தை. நீ சும்மா பக்கத்துல போய் பூடுவது தொப்புன்னு விடும். ஏன்னா அவரோட மகிமை உன்னோட இருக்கு. அவர் மனதுருக்கிறாருங்க. சத்து போச்சு, மனதுருக்கி தொட்டாரு. அவர் எதுவுமே சொல்ல, எழுந்துருனா எழுந்துருச்சு, உட்கார் நான் செத்துவேன். இன்னைக்கு அந்த மனதுருக்கம் எங்க? அந்த கிறிஸ்து மனதுருக்கம் எங்க? டென்ஷன் நோ. மனதுருக்கிறான் விரும்புகிறார். நம்ம யாரை ஆராதிக்கிறோம் என்றால் நம் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு நம் மீது நம்ம தப்ப வைக்கணும்னு சொல்லிட்டு மனதுருகிற தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத, வசனம் சொல்லுங்க, பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் திருப்பி சொல்லு, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நமக்கு யார் இருக்கிறார்? எல்லாத்தையும் சோதிக்கப்பட்டவருங்க. அன்புனா என்ன தெரியும் அவருக்கு, அன்பு இல்லைன்னா என்ன தெரியும், எல்லாமே தெரியும். நீ திருடினாலும் அவருக்கு தெரியும், நீ கொள்ளடிச்சாலும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. சகையோ வட்டிக்கு மேல வட்டி வாங்கிட்டு இருந்தோம். ஒரே வார்த்தை சொன்னார், நாங்க வீட்டுல வந்து தங்கணும். அங்க போன உடனே அவர் சுத்தி எல்லாம் பார்த்துட்டு, எப்பா நீ ரொம்ப நிறைய வட்டிக்கெல்லாம் விட்டுக்கிற, எல்லாத்தையும் வித்து தர்த்தர் குடு சொன்னாரா? ஒன்னும் சொல்ல. நேரா அவங்க வீட்டுக்கு இன்றைக்கு அவங்க வீட்டுல வந்து தங்கணும்னர் போனர். அவர் மனதுருக்கம் கிரியை செய்துங்க. மனதுருக்கம் கிரியை செய்து தானா வரும். ஆண்டவரே நான் வாங்கினதெல்லாம் எத்தனையா எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் ஆண்டவரே. ஏன்னா அங்க மனதுருக்கம் வந்துருச்சு. டைமுக்கு கொடுக்கலன்னா சும்மா வந்திருப்பான் அவன். சொல்லுங்க, கஷ்டமே காசை ஒழுங்கா கொடு அப்படித்தான் வசூல் பண்ணிருப்பான். ஆனா அந்த மனதுருக்கம் வந்த உடனே தானா வெளியே வருது. அந்த மனதுருக்கம் வரணும், மனதுருக்கம் வரணும். எனக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் இது, ஓகேவா? ஜஸ்ட் லைக் சொல்றேன். என் ஜபாரியில ஒரு நாள் ஒரு சகோதரன் வந்தோம். ஓகே, ஆண்டு அவனுக்கு ஒரு நல்ல மகன் தான், ஒரு மகன் பிலிவர், தெரிஞ்ச மகன். ஆண்டு சொன்னார், அவன் வந்து நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவரே எனக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இன்னைக்கு மண்டபத்துக்கு 5000 ரூபாய் கட்டணும் ஆண்டவரே சொல்லிட்டு மனதுருகி ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்ண? மனதுருகி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இங்க கொடுக்கணும். முடிஞ்சு போய் சாயங்காலம் கொடுக்கணும். 7 மணிக்கு 5 மணிக்கு நான் ஜெபம் பண்ணி விட்டாச்சு. 6 மணிக்கு அந்த தம்பி வரான் ஜெபம் பண்றதுக்கு. ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஆண்டவன் தம்பி கிட்ட பேசல, உன் பர்ஸ்ல இருக்கிறத அப்படியே எடுத்து கொடு. என்னது உன் பர்ஸ்ல இருக்கிறத? அவன் அப்பதான் ஏடிஎம் போயிட்டு வந்துக்கிறான் வீட்டுக்கு, ஊருக்கு போறதுக்கு. ஆமா, அவனை எடுத்து கொடுத்துட்டான். என்னது, நானும் இபி பில்ல கட்டிட்டேன். அதுதான் கடைசி ஜபம். அதுக்கப்புறம் ஜபருமுக வருதுல்ல, அவன் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மனதுருகணும் கொடுக்க வச்ச, திருப்பி அவனுக்கு அந்த மனசு இல்ல, அதனால ஜபத்துக்கே வரல. அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு வேலை மறுபடியும் வந்து கொடுத்துருந்தான் கேட்டுருப்பானா, ஆண்டவர் அதை காட்டுல 4 சைபர் போட்டு கொடுத்துருப்பான். என் தேவன் மனதுருகிறது. கர்த்தருக்காக மனதுருக்க ஆவி நமக்குள்ள இருக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளை, ஜஸ்ட் வந்தோம், திருவிருந்தை பாட்டோம், திருவிருந்தை எடுத்தோம் போறது பெருசுல, ஒரு மாற்றம் இருக்கணும். ஆஃப்டர் ஆல் உலகத்துல படைக்கப்பட்ட அந்த பர்ஃபியூமே ஒரு 2 மணி நேரம் நிக்குதுன்னா அவர் ரத்தம் உனக்கு வாழ்நாள் நிற்கும். அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். வேதத்தில் இந்த வார்த்தை நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்றால், தேவனுடைய மரணத்து விசேஷமா தேவனுடைய மனதுருக்கத்தையும், தேவனுடைய இரக்கத்தையும், தேவனுடைய தெய்வமும், தேவனுடைய அன்பும், தேவனுடைய கிருபையை சுட்டி காட்டுகிறது. விசுவாசம் நமக்கு இருந்தா நமக்கு நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்ம எல்லாமே விசுவாசிப்பாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு பலிபடுத்தின போராட்டத்தோட வந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு வருது, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன்.
திருப்பி ஆண்டு கேட்கிறேன், நான் வேதனையோடு வந்திருக்கிறேன், அழுகையோடு வந்திருக்கிறேன், ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து இருக்கிறேன். ஆண்டு வெளிப்பிடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்றார், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, கர்த்தர் இன்றைக்கு முத்திரை போடுறாரு. எப்படி சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அது மாத்துவார் நம்பிக்கை இருக்குதுல்ல. அப்ப இந்த அன்பை குடிக்கும் பொழுதும், இந்த அன்பை உட்கொள்ளும் பொழுதும் அல்லேலூயா வரல பத்தியா, அல்லேலூயா வரல பத்தியா. அதை மாத்தனா இது என்ன மாத்தும்? அல்லேலூயா. அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா எல்லாம் இருக்கு, மாம்சம் சாகல, சிந்த சாகல. ஆண்டவர் சொல்றார், மனதுருக்கம் இருக்கணும். எடுத்தான், கத்தி எடுத்தான், போட்டான், காது டப்புன்னு ஊந்துது. இயேசு மனதுருக்க ஒட்டி காமிச்சார். ஆமென். அவர் பேரு, அவர் காதை வெட்டணும் பேரு யாரோ ஒருத்தர் காதை வெட்டணும் பேரு கொடுக்கல. காதை வெட்டணும் பேர் என்னன்னு கேளுங்களேன். பேதுரு. உண்மைதானே? இப்ப நான் கேட்கிறேன், இங்க நிறைய பேதுரு உட்காந்துக்கிறீங்க, ஒரு பேதுரு உட்காந்துக்கிறீங்க. பேதுருல கை தூக்கு. உண்மையை சொல்றீங்க, ஆண்டவர் மாத்த போற, கை தூக்க மாட்டீங்க. ஹலோ, மாற விருப்பம் இல்லையா? ஆனா காதை வெட்டின பேர்னா, காதை வெட்டின பேர்னா இல்ல 11 தான் அனுப்புவாங்களே. காதை வெட்டின பேர்னா ஏய் பேதுரு சரியான ஷார்ப்பவன், போட்டான் அவனு துண்டா காது. ஆனா தேவன் மனதுருகி ஓட்டுறார். என் தேவன் மனதுருகிற தேவன். நம்முடைய தேவன் மனதுருக்கம் உடையவராக இருக்கிறபடியாக தூக்கி எடுக்கிற தேவன். புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது, நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நமக்கு இறங்கி செய்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கு முடிவே இல்லைங்க. நீங்க நினைக்கிறீங்க இவ்வளவுதான் இறங்குவார், உனக்காக கீழே வரைக்கும் இறங்குவார், அடி பாதல வரைக்கும் இறங்குவார், இறங்கி தூக்கிட்டு வருவார். இன்னைக்கு சிலவங்க நினைக்கிறீங்க, ஆண்டவரே நான் ரொம்ப இறங்கிட்டேன், உண்மையா இருந்தாலும் ரொம்ப இறக்கப்படுறேன். ஆண்டவர் சொல்ற, ஹலோ உனக்கு தான் ஃபர்ஸ்ட் சீட். அல்லேலூயா. நிறைய பேர் நாங்க ரொம்ப இறங்குறேன், ஆண்டவருக்காக தாழ்த்துக்கிறேன், எவ்வளவு இருக்கிறேன், ஆனாலும் பயப்படாத, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட். அல்லேலூயா. அத பாருங்க, நித்தியத்தை பாருங்க. நீங்க இங்க எல்லாம் பாக்குறீங்க, எல்லாம் வந்து எல்லாமே பாக்குறீங்க. அல்லேலூயா. என் தேவன் சொல்றாரு, உனக்கு நித்தியத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு மனதுருக்கம் கண்டிப்பா வேணும் என்று. அல்லேலூயா. 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். வசனத்தை சொல்லுங்க பாப்போம். அன்பில்லாதவன் தேவன். வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிங்க. வசனத்தை எல்லாரும் வேதத்துக்கு 1 யோவான் 4:8 பேஜ் நம்பர் எல்லாம் சொல்லணுமா? வாசிங்க, எல்லாரும் எடுத்து வாசிங்க பாப்போம். எல்லாம் சொல்லுங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அவர் ரத்தத்தை நம்ம பானம் பண்ணுவது இன்னைக்கு நம்ம எப்படி மாறணும்? இனிமேட்டு அன்பாகவே. இப்போ போன உடனே வீட்டு விட்டு இறங்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பலாரம் அரைச்சிடறோம். சும்மா சொல்றேங்க, என்ன பண்ணுவீங்க? அப்பா கை தட்டுங்கப்பா. இருக்கு உண்மையாவா? அப்படியேப்பட்ட அன்பா? பரவாயில்ல. சபை கடைசி காலத்தில் பேசணும் மாரி இல்ல பிரதர். அப்போ இத கூடி வாங்கறதே இது என்னது மாறணும். அதுதான் அன்பு. சோதிச்ச பின் தான் நீ ஒரு வேலை அவன் அடிச்ச மருமகத்தை காமிச்ச உடனே என்னப்பா இது, இதான் இயேசு கத்து கொடுத்து சொன்னா. யார் அந்த இயேசு? நான் ஏத்துக்கிறது இயேசு. அந்த மாதிரி காலங்கள்லாம் இப்ப இருக்கான்னு தெரியல. அல்லேலூயா. அந்த காலங்கள் எதையும் மாற்றும். If God changes, anything can changes. அன்பில்லா தேவன் அன்பா இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பு என்ற வார்த்தை தெரியாதவனுக்கு தேவனோட அன்பு தெரியாது. தேவனோட அன்பு தெரிந்தவனுக்கு மனதுருக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. தேவனோட அன்பு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா மனதுருக்கம் அவனுக்கு இருக்கும். நானும் மனைவி பாரத்தோடு ஜெபிப்போம். இருவரும் பாரத்தோடு ஜெபித்து அனுப்பும் பொழுது இயேசு மனதுருக்கம் அங்க வெளிப்படும் பொழுது அங்க அற்புதம் நடக்கிறது.
அற்புத சபையில வந்து எனக்கு ஆண்டு நிறைய அற்புதம் செய்த அற்புதம் செய்து பெற்றுக்கொண்டு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நான் எப்படி செய்தேங்க? நான் செய்யலங்க. அந்த மனதுருக்கம், இந்த மனதுருக்கம் அட்டாச் ஆயிடுச்சு. இந்த அன்போட வந்துருச்சு. இந்த அன்பு வெளியே வருது, மனதுருக்கம் வெளியே வருது, அற்புதம் நடக்குது. இது அவருக்கு மட்டும் இல்ல, அவர் சொல்ல எல்லாரையும் அடையாளம் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு பாஸ்டர் சொன்னார் சபையில, நாளைக்கு அடுத்த வாரம் வந்து உங்க ப்ராப்ளத்தை எல்லாம் வந்து சபையில வச்சுட்டு போங்கன்னு சொன்னாரா. உங்க கவலையெல்லாம் பாஸ்டருக்கு ரொம்ப கவலையாகுதுன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னாரா, வசனத்தின்படி கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்குள்ளார். நாளைக்கு அடுத்த வாரம் வரும் பொழுது எல்லாரும் கவலையை தூக்கி கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சுட்டு போயிடுங்கன்னு சொன்னார். ஜெனரலா அடுத்த வாரமும் சபை நடந்தான், எல்லாரும் வந்தாங்க. ஒருத்தவங்க பொண்டாட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க, மணி தூக்கிட்டு உட்கார சொன்ன பலிபீடத்துல. கேட்டாரா, என்னப்பா மணி? இதுதான் கவலை எடுக்கணும். சிலவங்க கவலையை கூடிய வச்சுக்கிறீங்க. ஆண்டு சொல்ற, கவலையை எடுத்து போடுப்பா, கவலையை எடுத்து போடு. 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். யார் அவரு? அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வச்சிடுங்க. அங்க வந்துங்களா பாசிட்டிவ் வைக்கிறீங்க, அது கவலை இந்த கவலை அவர் மேல வைங்கம்மா. இன்னைக்கு சொல்ற, அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் தான் சொல்றார், உன் கவலை போணுமா? பக்கத்துல ஆளுந்த கேள், உன் கவலை போணுமா? நீ கேட்கறத கவலையா கேட்கறிய? கேட்கறத எப்படி கேட்கணும்? பா உஷா, உன் கவலை போணுமா? ஐயா, உன் கவலை போணுமா? இமானுவேல் கவலை போணுமா? சாந்தி சகோதரிய, உன் கவலை போணுமா? ராஜ்குமார் கவலை வேணுமா? ராஜ்குமார் சார், ராஜசேகர் கவலை போடுமா? அவர் விசாரிக்கிறாருங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. வசனம் சொல்லுங்க பாப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடி, அவர் தான் மனதுருக்கம். நான் ஆயிட்டேன் இப்ப விசாரிக்கிறார். அவர் சொல்லு, வசனம் பாடி மாசிமா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் மேல் வைத்து விடுங்க. ஆண்டவர் விசாரிக்கிறார், உன் கவலை போணுமா? ஆண்டவர் சொல்றார், மனதுருக்கு வரட்டும் உள்ள, கவலை போயிடும். நீ மனதுருக்கு, கவலை வெளியே போயிடும். நீ மனதுருக்கு, ஆண்டவரே நீங்க இருக்கீங்கப்பா, நான் எதுக்கு பயப்படணும்? கவலையை விசாரிக்கிறவர் இருக்கும் பொழுது எதுக்கு நீ கவலைப்படுற? ஆண்டவர் சிலரை பார்த்து கேட்கிறார், ஏன்பா கவலைப்படுற? ஏன் மகள கவலைப்படுற? ஆமென் சொல்லுவோமே, ஆமென் சொல்லுவோமே. 3 வாரம் அதுக்கப்புறம் கவலை இருக்காது. என் சகோதரி டைனாக்கு சொல்றார், ஜஸ்ட் 3 வீக்ஸ் தான், யோசிச்சுக்கோ, உன் கவலை போயிடும். நீ கவலையோடு வந்திருக்கலாம், உன் கவலை போகுது. எப்படி போகுதுன்னு தெரியாது, ஆனா போவோம். ஆனா கவலையை மாற்றுறது நம்மளோட தேவனா இருக்கிறார். ஏனென்றால் நம்ம காண்கிற தேவன் மனதுருக உடையவரா இருக்கிறார். நம்ம அனைவரும் எதிர்பார்ப்பது கவலையோடு இருந்துட்டு இது இல்ல. நம்ம கவலையோடு எதுன்னு சொல்லுது? நம்ம சொல்றது சொல்லுங்க, இது இல்ல, அப்புறம் அது இல்ல. இத சொல்லிக்கிட்டே கீழ்பாக் கார்டனுக்கு போயிடுவோம். கடைசி வரைக்கும், உண்மையா சொல்றேன், கடைசி வரைக்கும் கவலை கவலை கவலைன்னு சொல்லிட்டு கீழ்பாக் தெரியுமா உங்களுக்கு எங்க இருக்குதுன்னு? எங்க இருக்குது கீழ்பாக்கில்? என்ன இருக்குது அங்க? என்ன இருக்கு? பரலோகமா? என்ன கூப்பிடுங்க, நான் தான் வரணும். ஒரு நானும் கோபாச ஒரு பாட்டு பாடுவோம், பரலோகமே சொந்தமே என்று. அங்க போகும்பொழுது கவலையா தான் போவேன். கவலையை விடுங்க, விசாரிக்கிறாருங்க. மனதுருக்கம் வல்ல வந்துருச்சுன்னா விசாரிக்கிற தேவன் இறங்கிடுவாரு, இறங்கி விசாரிப்பாரு. என் மக கவலைப்பட்ட கவலை எங்கிருந்து வருது? அந்த கவலை போய் விசாரிப்பார். அந்த கவலையை அடிச்சு நொறுக்கி உன்னை சந்தோஷப்படுத்துகிற தேவனா இருப்பார். அந்த மனதுருக்கம் உள்ள வந்தாலே உனக்கு என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஆண்டவர் நம்மளை கவலை இருக்கும்படி அழைக்கவில்லை. வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக, யார் சாயலாக? தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். நம்ம யார் சாயலுங்க? வாசிங்க.
அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்னும் தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நம்ம என்ன இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, பலுகி பெருகுன்னு சொல்லிட்டார். நிறைய கொடுத்த சாப்பிட்டு நல்லா ஜாலியாக எழுந்துக்கோங்க, சாப்பிடுங்க, ஜாலியாக ஆஃபீஸ் போங்க, நைட் எல்லாம் தூங்குங்க, 1க்கு 10 பெத்து போடுங்க, பலுகி பெருகுங்க, 4 வீடு வாங்கிக்கோங்க, கார் வாங்கி நிறுத்திக்கோங்க. இப்படி தான் யோசிக்கிறோம். ஆண்டவர் சரி, அவர் சாயல படைச்சாருன்னா அவரை போல நம்ம மாறி கிறிஸ்து இயேசுவின் அடையாளத்தை உருவாக்கும்படி நம்மளை உருவாக்குறவராக கர்த்தர் படைச்சிருக்கிறார். நம்ம வாசனை சில நேரத்தில் வாசனத்தை நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், அவரோட விதையானது, அவர் ரட்சிப்பின் விதை உள்ள வந்த உடனே அந்த மனதுருகிற அபிஷேகம் நமக்கு உள்ள வரணும். சர்ச்சுக்கு வரப்ப நல்லா புரிஞ்சுக்கங்களேன். இப்போ ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஏதோ ஒன்று என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்தா அது மனப்படவும் சொல்லுமா இல்லையா? ஏன்னா கிளாஸுக்கு ஸ்கூலுக்கு போகுது. ஆண்டவர் பேசுகிற தேவன். இப்ப இது என்ன ஸ்கூல் சொன்னால உங்களுக்கு ஈஜி திருச்சபை என்னது பிலீவர்ஸ்க்கு ஸ்கூல் எடுக்கிறார். ஓகேவா? உன் குழந்தைங்க படிக்குதுமா பொண்ணு டான் பாஸ்கோ, எல்லாருக்கும் ஒரு பசங்க எந்த ஸ்கூல்ல படிப்பீங்களே. ஸ்கூல் எத்தனை மணிக்கு முடியும்? 8 மணி ஆனா என்ன பண்ணுவீங்க? 8 மணி ஆயிடு, 8:30 மணிக்கு ஸ்கூலு. 8 மணி ஆனா என்ன பண்ணுவீங்க? ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? வாழ்க்காக்க பாப்பீங்க, கைய பாப்பீங்க. ஐயோயோ ஐயோயோ, அங்க ஜனகண மனகண சொல்லுவாங்களே, டைரியில லேட் கம்பெனி எழுதிருவாங்களே. இதெல்லாம் உண்மை தானங்க? நான் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப இருக்கா அது மாரி? இருக்கான். ஃபர்ஸ்ட்ல லேட்டா வந்தனா வெளியே காம்பவுண்ட் நிற்க வச்சிருவாங்க. என்ன போய் உங்க அப்பா இட்டுவான்னு. இப்பெல்லாம் அதெல்லாம் இருக்கா? உள்ள உண்மையாக தெரியலங்க. இப்பெல்லாம் பசங்க தெரியல, படிக்கிறாங்களா? போயிட்டு வர வைப்பாங்க. தொடர்ச்சியா இதே பண்ணிருந்தா பாஸ் ஆகிடுவாங்க. சொல்லுமா, டிசி கொடுத்துருவாங்களாம் அந்த ஸ்கூல்ல. ஆனா இந்த ஸ்கூல்ல ஏமாத்துறீங்க பத்தியா? ஹலோ, நான் சொல்ல என்ன கொடுப்பாங்களா? ஏன் ஜோரா சொல்லுமா, ஜோரா சொல்லுமா, டிசி கொடுப்பாங்களா? கிழிப்பு. அன்பே இல்ல. அந்த அன்பான தகவலை தேடி வந்திருப்பல. பரவாயில்ல சிஸ்டர் 8:30 தான் முடிப்பாங்க. ஆண்டவர் 8:10 தான் பேசுவார். நான் அடுத்த வாரத்துல இருந்து வர வாரத்து சபையில ஆராதனை நம்ம தேவ செய்தி ஆக்கிடுவேன். தேவ செய்தி ஆராதனை ஆக்கிட போறேன். டக்குன்னு மாத்துவேன். நீங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் 2 மாசத்துல நீங்க வரும்போது பாட்டு பண்ணுங்க, தேவ செய்தி ஒண்ணுங்க. ஐயோ, வரும்போது ஆமேன் பாட்டு முடிஞ்சிச்சு. இதெல்லாம் அன்புங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆரம்பத்துக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்களேன். சின்னதுல இருந்து எல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. ஓகேவா? அன்பு இருந்ததுன்னா டைமை பார்க்காது ஓடும். அந்த அன்பு மனதுருக்கம் இருக்கணும். ஐயோ, பாஸ்டர் 7:30 மணிக்கே வந்துருவாரு, நானும் 7:30 எதுக்கு? உனக்கு அற்புதம் நடக்கணும்னா நீ பார், கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். நான் சப்ஜெக்டை மாத்தல, இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு, கர்த்தர் ரொம்ப நல்லவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். அன்பான தேவ பிள்ளைகளை பலிக்கு பெருகுன்னு சொன்னதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலிக்கு பெருகத்தை வைக்க விரும்புகிறாரு. நீங்கள் முதலாவது தேவனுக்கு அடையாளமா இருக்க வேண்டும் என்று தேவன் உங்களை உலகத்துக்கு அடையாளமாக இருக்க விரும்புகிறார். வேதத்தில் தேவன் ஒரு அடையாளமாக காட்டுகிறார். வேதம் சொல்லுகிறது, யோபு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீர் என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். இது உத்தமத்தில் அவன் உறுதியாய் நிற்கிறான். அப்ப யோபுக்குன்னு ஒரு அடையாளம் உண்டாச்சா இல்லையா?
கர்த்தருக்கு எவ்வளோ சோதனை வந்த போதும் யோப் தம் அடையாளத்தை மாத்திக்கல. இதுதான் அடையாளம், பிராண்டு. ஒருத்தர் பிராண்டு ஷர்ட் தான் போடுவாங்க, பிராண்டு பேண்ட் தான் போடுவாங்க, ஒருத்தர் இதான் சாப்பிடுவாங்க. குட், வெரி குட். அதே போல அதை காட்டில நம்ம தேவன் ரொம்ப பிராண்டான தேவன். ஒரு அடையாளத்தை எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு. இந்த நாள் சங்கீதம் 118:17 சொல்லுகிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்தது, நான் சாவாமல் பிழைத்திருந்தது, கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன், செய்கைகளை விவரிப்பேன். இந்த வசனம் யாராருக்கு புரிஞ்சது சொல்லுங்க. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நீ சாகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் தான். கர்த்தரை பத்தி வெளியே சொல்லணுங்க, விவரிக்கணும். ஆவியானவரை பத்தி நீ கிறிஸ்து மகிமை வெளிப்படுத்தணும். ஆண்டவர் அதுக்காக அழைத்திருக்கிறார், படித்திருக்கிறார், உன்னை அழகுபடுத்திருக்கிறார், உன் அந்தஸ்துல உட்கார வச்சிருக்கார். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருமா, கொஞ்சம் எல்லாருமே இன்னைக்கு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்த நீ இன்னைக்கு எப்படி இருக்கிறனா, ஆண்டவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துக்காருன்னா அப்ப நீ அவருக்கு ஒரு அடையாளமா இருக்கு. நான் யோசிச்சு பார்ப்பேன், ஆண்டவரே நான் எப்படி எப்படியோ இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்ன ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்துருக்காருன்னா அடையாளமா வச்சிருக்கிறார், ஒரு ஊழியனை வச்சிருக்கிறார், அநேகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஏனென்ற மத்திய 5:14 சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை வெளிச்சமான அடையாளமாக வைத்தார். ஆனால் நீரோ உலகத்தின் வெளிச்சத்தில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை நீயே ஒரு வெளிச்சமா, வசனம் சொல்லுகிறது, வசந்த வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சமா இருக்க யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாருமா? அப்படின்னா இருளடைந்த குடும்பத்துல நீங்க போய் நின்ன உடனே அந்த குடும்பம் ஆண்டவருக்குள்ள பிரகாசிப்பாங்க. உங்களை அடையாளமா வச்சிருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நான் அப்புறம் ஒரு போட்டோ ஒன்று போட்டு காட்டுறேன், பாரு. நம்ம என்ன பண்றோம்? வெளிச்சத்துக்கு போறோம், வெளிச்சத்துல வெளிச்சமான உடனே வெளிச்சத்திலே போக பார்க்கிறோம். புரிஞ்சுப்பீங்க நீங்க? அல்லேலூயா. ஒண்ணுமில்லாத கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதித்த உடனே நம்ம என்ன பண்றோம்? ஆசீர்வாதத்தை தேவனை விட்டுறோம், ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போக பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4:6 சொல்லுகிறது, இருளில் இருந்து வெளிச்சத்தில் பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருதயங்களே பிரகாசித்தார். இங்க ஒரு கிளிப்பிங்ஸ் போடுவோம் பாருங்களேன். இப்ப இத பாக்குறீங்களா? இது உங்களுக்கு யாராக என்ன தோன்றும் பாருங்க. இது ஒரு பக்கம் I believe in God, ஒரு பக்கம் I obey in God. எல்லா கூட்டமும் I believe in Godல தான் போகுது. 3 பேர் தான் obey in Godல போனது. ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது obey in Godல வந்தது. obey in God வந்த உடனே சகலம் வந்த உடனே விசுவாசத்துல இந்த கூட்டத்தோட சேர்ந்துருச்சு. அல்லேலூயா. இப்ப ஆரம்பத்துல வந்த கூட்டம் எத்தனை பேர் இருக்குதாங்க? இப்ப இங்க ஈஜி திருச்சபைன்னு இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் சொல்றேன், எல்லா ஐ பிலீவ் இன் காடுக்கு போறாங்களே தவிர ஐ ஒபே இன் காடுக்கு யாரும் வருது இல்லை. அல்லேலூயா. புரிஞ்சவர் ஆமென் சொல்லுங்களேன். இமைக்காக ஓடுறாங்க, ஆசீர்வாதத்துக்காக. ஆனா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு கொடுத்த தேவனுக்கு வெளிச்சமா இருக்கிறதுக்கு 3 பேர் தான் இருக்காங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே 3 பேரா வந்தாங்க. இப்படிதான் திரும்பி இவ்வளவு கூட்டம் இப்படிதான் வந்தது. ஐ ஒபே இன் காட்னு சொல்லிட்டு டேங்க்குள்ள போடும் பொழுது இந்த கூட்டம் அங்க இருந்தது. ஆனா அந்த கூட்டம் ஒபே இன் காட்ல இருந்தது. காலங்கள் மாறி ஆசீர்வாதம் வந்த உடனே ஐ பிலீவ் இன் காட்ல போயிடுச்சு. ஐ ஒபே இன் காட்ல மூணே தான் நிக்குது. நீ இந்த 2 கூட்டத்துல எந்த கூட்டத்துல இருக்கிற? ஹலோ, நீ விசுவாசத்தோட ஓடு. ஆனா பணத்துக்காக ஓடாத, புகழுக்காக ஓடாத, அந்தஸ்துக்காக ஓடாத, மேன்மைக்காக ஓடாத. கர்த்தருக்கு பயந்து ஓடு நான் சொல்றேன். அதுக்கு தான் சொல்றாரு, நான் உன்னை வெளிச்சத்துக்காக அழைத்து இருக்கிறேன்.
மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-20 சொல்லுகிறது, இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்றார். சொன்ன உடனே நல்லா புரிஞ்சுக்கங்களே, உங்களை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன் சொன்ன உடனே அவர்கள் செய்கிற காரியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற இரண்டு சகோதரர் மறுபடியும் செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரை கூப்பிட்டாங்க, வந்துட்டார். ரெண்டாவது ரெண்டு பேரையும் மீன்ல பிடிப்பதற்காக வான் கூப்பிட்டாரு. தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தது? 2 பிள்ளைங்க இருந்தது. தகப்பனை விட்டு போயிடுறாங்க. என்ன சொல்ற ஆண்டவர் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, விட்டு வந்தாங்க. என்னது? ஆண்டவர் கூப்பிட்ட உடனே விட்டு வந்தாங்க. இனி கூட சொல்றேன், சில காரியத்தை ஆண்டவர் கூட பேசுவார், ஆனால் அதை விட்டு மனதுருகி நீ வரங்கும் பொழுது கர்த்தர் உன்னை அற்புதமாக நடத்த விரும்புகிறார். அவர் கூப்பிடும்போது வரணும், அவர் கூப்பிடும்போது அழைக்கும் போது சத்தத்துக்கு செவி சாய்த்து வரும் பொழுது விட்டு வந்த உடனே அதுல மகிமை காணப்படுகிறது. உடனே அவர்கள் தன்னுடைய பணிகளை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்களை அடையாளமாக வேதத்தில் வைத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதுல தான் ஒருத்தர் யாரு ஃபர்ஸ்ட் சொன்னேன், பேதுரு. அவரை கூப்பிட்டார்ல, வந்தார். ஆனா அவர் கூப்பிடும் பொழுது அவர் எப்படியாப்பட்டவரா இருந்தார்? மீன் பிடிச்சார். ஆனா அவரே ரொம்ப டெரர், கோபப்படுறவரா இல்லையா? சொல்லுங்கப்பா, கோபப்படுறவரா இருந்தாரா? எடுத்தோன்னு பட்டயத்தை எடுத்தாரு, காதை வெட்டினார். இது அந்த அழைப்பு. வான் சொல்லிட்டார். பேதுரு எல்லாத்தையும் விட்டு வந்த வேதத்துல பார்க்கும்போது சிலர் தான் அடையாளமா வச்சிருக்கிறார். என் குடும்பத்தில் 9 பேர், ஆனா கர்த்தர் என்ன அடையாளமா வச்சிருக்கிறார். என் மனைவி வீட்டில் பிறந்தது 2 பேர், என் மனைவி அடையாளமா கர்த்தர் வச்சிருக்கிறார். எங்க 2 பேரையும் கர்த்தர் பெரியவர் அடையாளமா வச்சிருக்கிறார். என் தேவன் நல்லவரா இருக்கு. அவரோட சொல்றேன், ஆண்டவர் சொல்றார், கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறேன். என்ன விட்டு வரணும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். விட்டு வந்து பாருங்க, மனதுருகி விட்டு வந்து பாருங்க. ஆனா இப்பெல்லாம் என்ன கேட்பாங்க தெரியுமா? விட்டு வான்னு சொன்ன உடனே வந்தா சொல்லுங்களேன், வந்தா என்ன தருவீங்க? வந்தா என்ன கிடைக்கும்? லக்ஸுரியா இருக்க முடியுமா? இயேசு கிட்ட வந்தாலும் உனக்கு தங்க தட்டை தான் கொடுப்பேன். ஏமா காலையில எழுந்து என்ன கொடுக்குறாரு? சாப்பாடு இருந்ததா? மதியம் வந்துருதா? நைட்டு வந்துருதா? துணி இருக்குதா? எல்லாம் இருக்கு. அது காலத்துல கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். நம்ம உலகத்தை பார்த்த கீழே விழுந்துரும். கர்த்தருக்காக அடையாளமா இருக்கணும்னா கர்த்தர் உங்களை அடையாளமாக வைப்பார். அல்லேலூயா. உலகத்தாருக்கு ஒரு அடையாளம் இருக்கும்போது நமக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். இஸ் a supernatural God. மத்தேயு 14:14 சொல்லுகிறது, இயேசு வந்து இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி. என்னவா? மனதுருகி. முதலாவது பார்க்கும்போது வான் கூப்பிட்டாரு. கூப்பிட்ட சீஷர்கள் அவருக்கு பின்பாக வந்துட்டாங்க. ஊழியத்தின் பாதையில இயேசு கூட போறாங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது மத்தேயு 14:14 சொல்லும் பொழுது இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது சாயங்காலம் ஆன போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இங்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. என்ன இது? என்ன இடமா? வனாந்திரமான இடம். ஜோரா இல்ல சபையை சொல்லு, இது என்ன இடம்? வனாந்திரமான. என்ன இடம்? வனாந்திர இடம். ஆண்டவர் கூப்பிட்டாரு, வந்துட்டார். எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ? வனாந்திர இடத்துக்கு நீங்களும் வந்திருக்கீங்க. இடத்துக்கு வந்துட்டாங்க.
இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். யார்கிட்ட சொல்றாரு? இத சீஷர்களுக்கு சொல்றார். 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும், எத்தனை இருக்கு? 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல், எத்தனை மீன்? 2 மீன்கள் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார். 18 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவைகள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு சொல்றார், அவரிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்களை கொடுத்தார். எத்தனை கொடுத்திருப்பார்? அப்போ அவரு சீஷர்களை அழைத்தாரு, வந்துட்டாங்க. இயேசு நம்பி வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. வந்த பகுதி, ஊழியத்தின் பகுதி என்ன இடம்? அது வனாந்தர இடம். இவர் சொல்றாரு, என்ன இருக்கு இங்க கொடுக்கிறதுக்கு ஜனத்துக்குன்னு? ஜனத்துக்கு கொடுத்துக்கு என்ன இருக்காங்க? 5 அப்பமா 2 மீனும் அவர்கிட்ட கொடுத்தாங்க. ஆசீர்வதித்து திருப்பி சீஷர்கிட்ட கொடுத்தாரு. சீஷர்கிட்ட எவ்வளவு கொடுத்திருப்பாரு? அவர் கொடுக்கும் போது எதை கொடுத்தாரு? அததான் கொடுத்தார். அது அவங்க பிட்டு கொடுக்க 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 அது பலிக்கு பெருகிட்டே இருந்தது. அல்லேலூயா. அது மிச்சம் தான் கூட எடுத்தாங்க. அல்லேலூயா. கொடுக்கும் போது கூடையா கொடுக்கலங்க, நல்லா கவனிக்கணும். அவர் கொடுக்கும் பொழுது பிட்டு கொடுத்தாரு. சீஷர் கையில ஒண்ணு இல்ல, எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. சீஷர்களை பிட்டு கொடுக்க 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 அது சொரந்துகிட்டே இருக்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். இன்னைக்கு நீ அவருக்காக ஏதாவது நீ விடும் பொழுது, மனதுருகி விடும் பொழுது, ஆண்டவர் உன்னை வண்ணாந்தரத்துல கொடுக்கும்படியா கர்த்தர் உங்களை மாத்துகிற தேவனா இருப்பார். இஸ் a supernatural God. சிலவங்களுக்கு வாங்க தெரியும், கொடுக்க தெரியும். ஆனா நான் சொல்ல, இன்னைக்கு சொல்றேன், நீ கொடு, நீ மிச்சம் கூட எடுப்ப. நீ கொடுத்து பார், கர்த்தர் மிச்சம் கூட எடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. சீஷர்கள் எப்படி கொடுத்தார்கள்? அப்பங்கள் எங்க இருந்து வந்தது? மனதுருகிற இயேசுவினிடத்தில் வல்லமை வந்தது. அந்த வல்லமை சீஷருக்கு கொடுக்கும்படியாக மனதுருக்கம் அப்பமாக மாறினது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கூட சொல்றேங்க, ஐயா எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்ல, கஷ்டமா இருக்கு, வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு கூப்பிட்ட உடனே நான் வந்து உங்களுக்கு பிரீஃப் கேஸ் இழுத்து வரேனா? ஹல்லேலூயா. நம்ம ராஜ்குமார் இந்த சபைக்கு வந்திருக்கிறாரு. எனக்கு ஆண்டு நல்லா ஆசீர்வதிக்கிறோம், அடுத்த லெவலுக்கு போகணும், ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு வாட்டி ஆண்டு சொன்னாரு, ஜெபம் பண்ணாரு. ஆண்டு நாங்கள் இங்கேருந்து நாங்கள் பெங்களூருக்கு போய் செட்டில் ஆக போனாரு. திருப்பி ஆண்டு எனக்கு வரும்போது பிரீஃப் கேஸ்ல அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்தாரா? இல்ல நீ கொஞ்ச நாள் தான் வேலை செய்வ, நீ அங்கிருந்து சென்னைக்கு வந்து சொன்னாரா? இல்லையே, நீ மறுபடியும் இங்க தான் வருவேன்னு சொன்னார். ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் கொடுத்தாரு. நான் கையில எதுவுமே இல்லை. ஆனா எங்களோட வந்த தேவன் பெரிய தேவனா இருக்கிறார். அன்னைக்கு பேதுரு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், பேசுகிற மனதுருக்கமான வார்த்தை முத்திரை போடுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இட்ஸ் a supernatural God. மனதுருக்கிற இயேசுவினிடத்தில் வல்லமை வந்தது. சீஷர் கொடுக்கும்போது அற்புதம் நடந்தது. இதனால மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29 வசனம் சொல்லுகிறது, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆண்டு இதையே ஆசீர்வதிக்கும் பொழுது நீ ஆண்டுக்காக ஏதாவது அவனை விட்டு பாரு, கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சில காரியத்தை ஆண்டு மனதுருகபடி கர்த்தர் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. கோபம் எங்க இருந்து வருதுங்க? அன்பில்னா கோபம் வரும். மனதுருக்கம் இல்லைன்னா என்ன வரும்? எல்லாமே வரும். பொறாமை, கோபம், அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் எண்டிங்ல போய் லாஸ்ட் டமா அள்ளு வெடி. மனதுருக்கம் ஒரு மனுஷனுக்கு வேணும்னு ஆண்டு விருப்பப்படுறாரு. இயேசு கூப்பிட்ட உடனே விட்டு வந்தாங்களாம். ஆனா அவங்களை அடையாளமா கர்த்தர் மாத்தினார். பேதுரு கூப்பிட்டார், அலசி நின்றார், வந்தார். வந்தோன்னா அவர் சுபாவம் எப்படி இருந்தது சொல்லுங்களேன்? அவர் சுபாவம் காதை வெட்டக்கூடிய அளவுக்கு டெரர் பர்சன். he was a terror person. ஆனா இயேசு கூட பிரயாணம் பண்ண ஆவியானவர் ஊழியத்துல செய்ய அவரோட மனதுருக்கம் வந்துடுச்சு. இப்ப கூப்பிடும் பொழுது வான் கூப்பிட்ட உடனே, ஆனா வேதத்துல நான் படிக்கும் போது எதுவுமே போட்டில்ல, என்ன தருவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு பேதுரு எங்கேயும் கேட்கல.
பேதுருவோட பேர் அப்படி கேட்டதா சரித்திரம் இல்லை. கூப்பிட்டோன்னு விட்டு வந்தான். இனி நீ கூப்பிட்டோன்னு ஆண்டவர் சொல்றாரு, சிலர் ஊழியத்துக்காக சபைக்காக ஏதாவது செய்ய விட்டு வாங்க, கர்த்தருக்காக செய்யணும். நான் சில நேரத்தில் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. அது லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி. எனக்கு 7:30 மணிக்கு கரெக்டாக யாருன்னா ஒருத்தர் வரணுங்க. எனக்கு கீழே சவுண்ட் செக் பண்ணணும், நான் கற்றுக் கொடுத்துருவேன். இன்னைக்கு கூட காலையிலேருந்து 10 வாட்டி ஏறி இறங்கி ரொம்ப டயர்டாகிட்டேன் நான். ஒரு சவுண்ட் ஒன்று வருது. அப்போ யாராவது இங்கேருந்து மியூசிக் சிஸ்டம்க்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் எனக்கு. யாராவது நீங்களே டெடிகேட் பண்ணி, நான் வரேன் ஐயா 7:30 ஷார்ப்பாக இருப்பேன், நான் ஆண்டு இன்னைக்கு அடைக்கிறேன், நான் வந்து செய்து பாருங்க, கத்தவங்க மகிமை மாற்றுவேன். கோவம் இருக்கும், அன்புல வரணும். வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, எப்போ வந்து நான் மேலே உட்காந்து மேலேயும் கீழே ஏறிட்டு இருக்கேன். ஒரு 7:30 மணிக்கு வந்தீங்கன்னா யாராவது ஒருத்தர், அது லேடிஸ் கூட பரவாயில்லைங்க, உட்காந்து பார்த்து அந்த மியூசிக் ஆப்ரேட்டர் ஃபோன் பண்ணி ஸ்லோ பண்ணுங்க, கம்மி பண்ணுங்க சொன்னா போதும். ஏன்னா வெளியால் நம்மள யாரும் கேட்கக்கூடாது. நம்ம எதுனா கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஊழியத்தை பாடுவோம். நானும் சொல்கிறேன், யாருன்னா ஒருத்தர், ஓகே இங்கே உட்காந்துருக்கீங்களே, யாருன்னா ஒருத்தர் 1 மாதம் பாஸ்டரை வந்து சப்ஸ்டியூட்டை வாங்கல, 1 மாதம் 2 வாரம் ஓட்டுவீங்க. ஐயோ இதுக்காக ஜபிக்கணும், ஐயோ இதுக்காக ஜபிக்கணும், ஐயோ இவங்களுக்கா அவங்களுக்கா, ஐயோ இந்த வேலையா அந்த வேலையா, டெரர் ஆயிடுவீங்க. டெரரா இருந்து வந்தான், ஆண்டவர் அழிச்சார். அந்த கோபம் போச்சு, மனதுருக்கம் வந்துருச்சு. பேதுரு அப்படிதான் டெரரா இருந்து காதை வெட்டுவேன். வசனம் சொல்லுது, வரும்போது சொல்லாம வந்தான். ஆண்டவர் கூப்பிட்டார், வந்துட்டார். அப்போஸ்தலர் 5:15 வாசிக்கும் பொழுது, பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில், எங்க பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படி அவர்களை வெளியே வீதிகளிலே கொண்டு வந்து வந்தார்கள். எதுக்கு வந்தாங்க? பேதுரு நிழல் பட்ட உடனே என்ன ஆனாங்களாம்? சுகமானாங்களாம். அவர் வரும்போது நினைச்சு வந்திருப்பாரு. இத நம்ம இயேசு கிட்ட போனா எல்லாரும் சுகப்படுத்தணும், நிழல்ல சுகம் வந்தாரா? விட்டு வந்தாரு. பேதுருக்கு அற்புதம் காத்திருந்தது. அவருக்காக அநேகர் காத்திருந்தோம். ஐயோ எப்போ பேதுரு எப்போ வெளியே வருவார்ப்பா? அந்த சப்பானை தூக்கி அங்க வைக்கலாம், அந்த ஊமைய அங்க வைக்கலாம், பிசாசு பிடிச்சு அங்க வைக்கலாம். எதுக்கு? பேதுருவோட நிழல் பட்டோன்னு டெரரா இருந்து ஒரு ஆண்டவர் இப்போ மாத்திட்டார். ஏன்னா இயேசுவோட மனது இருக்கும். பேதுரு உள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துல இது அன்பு உள்ள வரும். அதுக்கப்புறம் நீங்க டெரர் ஆனவங்கலாம் சிங்கெல்லாம் பூனையா மாறிடணும் அப்படி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இதோட போச்சா? கூப்பிடும் போது நான் வந்தனா நல்ல பட்டையில சுகமான பேதுரு எங்க கேட்டதா சரித்திரமே இல்லை. இயேசு சொன்னாரு, வலையை விட்டு வந்தாரு, ஆண்டவர் பயன்படுத்தினாரு, நிழலிலே அற்புதம் நடந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நீ விட்டுட்டு வா, உன் கோபத்தை விட்டுட்டு வா, உன் கசப்பை விட்டு வா, குறை சொல்றாவை விட்டுட்டு வா, உன் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்கிட்ட வா, மனதுருக்கத்தை உன்கிட்ட கொடுக்கிற. நீ நடந்து போகும்போது அன்னைக்கு பேதுருக்கு அற்புதம் நடந்தது. நீ ஜெபிக்கிற காரியத்துக்கு கர்த்தர் அற்புதம் நடத்துவார். பேதுரு அனைத்து விட்டு வரும்பொழுது என்னோட நிழல்ல கர்த்தர் வல்லமை வரும் என்று அவன் வரவில்லை, அவன் தெரியாமல் வந்தான், தெரியாத காரியம் நடந்தது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பேதுரு குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 25 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளே, கொர்நேலியு யாரு? இஸ் ஆர்மி ஆபீசர். பேதுருவோட காலில் விழும்படி கர்த்தர் செய்கிறார். பேதுரு நினைச்சு பார்த்திருப்பானா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மேல இருக்க சீனியரா இருக்கட்டும், ஏதோ இருக்கட்டும், எல்லாரையும் சரணடி என்னால வைக்க முடியும், உனக்குள்ள அந்த மனது ஒரு ஆவி இருந்ததுன்னா. இதுக்கு அதுக்கு நோ கனெக்ஷன். when money can make anything, God's word can do anything. when money can do anything, the God's word can do anything. Its love transforms into the mighty miracle things. அந்த மனதுருக்கத்தின் அன்பை தான் நீங்க பகிர்ந்து கொடுக்க வந்திருக்கிறீங்க. அன்பான தேவ பிள்ளை, பயத்தை விடுங்க. நீங்க ஆண்டு சொல்ற பயத்தை தூக்கி போடுமா. நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. ஹலோ, பயந்துட்டு இருக்கீங்க. வியாதி வருதா? வரட்டப்போ. சுகமாக்குறவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. சுகமாக்க நம்மோடு இருக்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு வா, பயத்தை விட்டுட்டு வா.
சந்தேகத்தை விட்டுட்டு வா, பாவத்தை விட்டு வா, குறை சொல்றதை விட்டுட்டு வா. இன்னைக்கு யாராவது நம்ம சபையில இல்ல, பாக்குறவங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை குடிக்கிற பழக்கம் உனக்கு இருந்ததுன்னா அதை விட்டுட்டு வா, கர்த்தரோட மேன்மையை வைப்பார். ஒருவேளை ரவுண்டா புகை விடுற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இஸ் a supernatural God. பேதுரு விட்டுட்டு வந்தாங்க, பேதுரு நிழல்ல ஒரு அற்புதம் நடந்தது. இன்னைக்கு நீ ஏதாவது ஆண்டுக்காக விட்டு தேவ சமூகத்தில் பயந்து இந்த திருவிருந்தனை எடுத்துக்கொள்ளும் போது உண்மையாக சொல்லுகிறேன், உனக்காக ஒரு அற்புத மகிமை காத்திருக்கிறது. இது விசுவாசிகளுக்கு மட்டும் கைகளை தட்டி ஆமென் சொல்லுவோமாக. மத்தேயு 4:20 சொல்லுகிறது, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, இமைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால். நல்ல ஒரு இமைக்கு மறுபடியும் வசனம் வாசிங்க. இமைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். வசனம் புரியுதா உங்களுக்கு? திருப்பி ஸ்லோவா வாசிமா. இமைக்காக மாத்திரம். இமை என்றால் என்ன சொல்லுங்க? இமை என்றால் என்ன? இல்ல, உலக பிரகாரமான ஆசை பாசைகள், உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், கிரியை அனைத்தும் உலகத்தின் காரியத்துக்காக நீ நம்பி வந்தேனா, உலகத்து காரியத்துக்காக தான் நீ நம்பி இயேசு ஏற்றுக்கொண்டு போயானால், உலகத்தான் உனக்கு வாழ்க்கை அப்படி நீ வந்திருந்தீனா, வசனம் சொல்லுகிறது அப்படி இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் படைச்சாரு. ஆனா என்னைக்கு நீ ஆண்டு ரட்சகராக ஏற்றுக்கொண்டாயோ, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். You are separated from the world. அவர் வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஆனால் அநேகர் இமைக்காக இயேசு கிட்ட வருகிறார்கள். எதுக்காக வராங்கன்னு சிலவங்களை பார்த்திருக்கேன் நானு. மத்தேயு 6:25 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாயத்தை பார்க்கிலும் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? சரீரம் நீங்க விசேஷித்தது அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க. எதை பார்க்க சொல்றாரு? எல்லாம் சொல்லுங்களேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை. எல்லா வாய்த்தோடு சொல்லுங்க. அதே விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். யார் ஊட்டுறாரா? பரமபிதா. எதுக்கு ஊட்டுறாரா? எதுக்கு ஊட்டுறாருங்களாங்க? ஆகாயத்து பட்சிகளை, கிளி, குருவி, சொல்லுங்களேன், 4-5 வார்த்தை சொல்லுங்களேன். புறா, காக்கா, அழகா சொல்றீங்களே. சிட்டுக்குருவி சொல்லுங்களேம்மா, பரவாயில்ல. கிளி போல சொல்றீங்க. அப்புறம் இதெல்லாம் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளையும் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? விசேஷித்தவர். நீங்க பக்கத்துல பாருங்க, நீங்க விசேஷித்தவர்மா. ஏமா இவ்வளவு கவலை வச்சிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் அது இல்ல, இது இல்ல, அது இல்ல. இது வரைக்கும் நானும் ஊழியம் செய்து 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எந்த கிளி என்கிட்ட கீ ஜபம் கேட்கல. என்ன எந்த காக்காவும் காக்கா ஜபம் பண்ணு கேட்கல. எந்த கழுகு எனக்கு ஜபம் பண்ணுங்கன்னு கேட்கல. ஆனா விசேஷித்தவர்கள் நீங்க தான். எனக்கு சொரியுது, ஐயோ எனக்கு கடிக்குது, எனக்கு இல்ல, அது இல்ல. அப்பா நீங்க விசேஷித்தவர்கள். நான் சொல்ல என்னது சொல்லுங்களா? வசனம் சொல்லுது நீங்க விசேஷித்த. உங்களை அடையாளமா வைக்கணும்னு நினைக்கிறாரு. உங்களை அடையாளமா நீ ரொம்ப பீச்ல உனக்கு ஒரு செலவு வைப்ப. அல்லேலூயா. நம்ம எங்க போறது? பீச்சுக்குனா ஓடுறோம். எனக்கு நான் போயிட்டு பீச் கிட்ட போய் ஜாப் பண்ணிருக்கோமா? நைட் பிரேயருக்கு. அன்பான தேவ பண்றீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது நீங்கள் விசேஷித்தவர்களாம் அந்த குருவி காக்காவை காட்டிலும். ஆனா இதுவரைக்கும் ஆனா உண்மையா சொல்லி இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்க வீட்டாண்ட எங்க வீடு பாஸ்டமோட தெரியல, உங்களுக்கு பாஸ்டமாக யாரும் ஃபோன் பண்ணாங்களோ தெரியல, எந்த காக்காவை குருவில கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னதே இல்லை. அவர்களை காட்டில் நீங்க விசேஷித்தவர்களாம். அப்போ இந்த விசேஷித்தவர்கள் தான் கர்த்தர் சொல்றாரு. மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ கவலைப்படுற காரியம் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எப்படி கொடுக்குமா? கூட கொடுக்கப்படுமா. அவரை நம்பி வாழுங்க, அவரை நம்பி ஜீவிங்க, மனதுருக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இன்னைக்கு தேவ அன்பை பார்க்க வந்திருக்கீங்க, தேவ அன்பை ருசிக்க வந்திருக்கீங்க. நீ மனதுருக்கம் பொழுது டெரரா இருந்த மனுஷனை கர்த்தர் மாத்த முடியும்னா கர்த்தர் உன்னாலே மாத்த முடியும். எடுத்த உடனே சாரா மாதிரியா என் தலைவர் மேல கைய வச்சே நீ எடுறா போட்டான், போட்டுன்னு காது விழுந்து. அப்படியாப்பட்ட டெரர் நடந்து போன உடனே அற்புதம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா விட்டு வந்தான். எப்ப விட்டு வந்தான்? வசனம் சொல்லுது. எப்படி வந்தானா அந்த வசனம் பாருங்க, யாருக்கு சொல்லுங்க. இயேசு கூப்பிட்ட உடனே வசனம் சொல்லுது, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே வந்தாங்க. ஆக்ஷன். இன்னைக்கு ஒரு ஆக்ஷன். ஐயோ இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுருவேன், ஐயோ இதை நான் விட்டுருவேன். நீ ஏதாவது எது வாக்ஸ் வாய்ஸ் இதை விட்டு பாரு. நீ நடந்து போகும்போது பேதுருக்கு அற்புதம் செய்தாருன்னா அதை காட்டிலும் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். நான் உண்மையா சொல்றேன், சீரியஸ். நீ மனதுருகிறபடி தேவன் சொல்றாரு. இன்னைக்கு நீ வெளியே போகும் பொழுது அற்புதம் நிச்சயம் நடந்திருக்கும். ஏன்னா அந்த அன்பு உள்ள கிரியை செய்யும். நீங்க முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு அடையாளத்துக்குரியவர், நம்ம அடையாளமாக வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்று திருவிருந்து பங்கு பெறுகிற யாவருக்கும் இயேசு மனதுருக்க வேண்டும். அந்த மனதுருக்கத்தோடு தேவன் மகிமை வெளிப்படும் என்று வேதம் விசுவாசிக்கிறார்கள். கோபப்படக்கூடாது, எதுக்கும் கோபம் நோ. அன்பா நேசிக்கும் பொழுது கர்த்தர் மாத்துகிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடுவோம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தகப்பனாரே, உமது அன்பை இன்றைக்கு பானம் பண்ண போகிறோம். அந்த அன்பின் சுரூபத்தை சுபாவத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள். என் கர்த்தர் மாறாத மெய்ப்பரங்களோடு இருக்கிறேன். இன்றைக்கு அப்பா மனதுருகிற ஆவி எங்களுக்கு ஊற்றுவீராக, உங்கள் அன்பை ஊற்றுவீராக. கசப்பை எடுத்து போடும், கோபத்தை எடுத்து போடும், அன்பு ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு பேதுரு கோப கொடுக்க மனுஷனா இருந்த மனுஷனை என் கர்த்தர் மாற்ற முடியுமானால், சவுல் கிறிஸ்துவனை துன்பறித்துகின்ற சவுலை மனதுருகும்படி பவுலாக மாற்ற முடியுமானால், இயேசு மனதுருக்கம் மாற்றினாயிற்று. இன்றைக்கு அந்த மனதுருக்கத்தை வந்த யாவருக்கும், சபையாருக்கு மேல கீழே அமர்ந்திருக்கிற யாவர்களுக்கும், இந்த பந்தியில வந்திருக்கிறவர்களை யாவரையும் இயேசு ஒரு மனதுருக்கத்தை கொடுக்கும்படியாக, மன கஷ்டப்பை எடுத்து போட்டு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் பலத்த கரத்தினால வந்த யாவரையும் ஆண்டவரே, பேதுரு எதிர்பாராத விட்டு வந்த பொழுது அற்புதம் நிகழ்ந்தது. இன்றைக்கு அப்படியாக சபையாருக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது, ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது. அதற்காக நன்றி செலுத்தி பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் வந்த யாவரையும் வார்த்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படி, வெளியாக போகாதபடிக்கு வல்லமையான காரியம் செய்யறதுக்காக நன்றி செலுத்தி ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.